பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய நாமம் இந்த காலைவேளையில் மகிமைப்படுவதாக. நம்ம இணைந்து ஆண்டவரை நோக்கி பார்க்க இந்த காலையை காணச் செய்த தேவனுக்காய் துதிக்கிறேன். இந்த நாளிலும் யோசுவாவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் என்னுடைய 9வது வசனத்தின் 2வது பகுதியை வாசிக்கிறேன். நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாய கர்த்தர் உன்னோடு இருக்கிறார் என்றார். நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாய கர்த்தர் உன்னோடு இருக்கிறார். இந்த கால வேளையில் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட அப்பாயின்மெண்ட் பண்ணப்பட்ட ஜோஷுவாவோடு ஆண்டவர் இந்த வார்த்தையை சொல்லுகிறார். வேலைப்பளு பெரிதானாலும், ஆமேன், போக வேண்டிய, செய்ய வேண்டிய, முடிக்க வேண்டிய காரியங்கள் பெரியதானாலும், ஆமேன், இதுவரை அதற்குரிய பழக்கங்கள், அதற்குரிய, ஆமேன், அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாமல் இருந்தாலும் இவனுடைய தயக்கத்தின் நிமித்தம் நீ போகிற இடமெல்லாம் தேவன் ஒரு அப்பாயின்மெண்ட்டை தந்துட்டு, ஒரு வேலையை, ஒரு ஊழியத்தின் ஒரு பகுதியையோ, வேலையின் ஒரு பகுதியையோ சாட்சியாக நிற்கிற கர்த்தருக்கென்று ஏதோ ஒரு இடத்தை மகிமைப்படுத்த வேண்டும் என்கிறதற்காக உன்னை அப்பாயின்மெண்ட் பண்ணிவிட்டு உன்னை வெறுமையாய் விடுகிற ஒரு தேவன் அல்ல. உபத்திரம் நிறைந்த, சத்துருக்கள் நிறைந்த ஒரு இந்த தேசத்தில் நம்மை அப்பாயின்மெண்ட் பண்ணிவிட்டு நம்மை விலகி நிறுத்துகிற, தனியாய் விடுகிற ஒரு தேவன் அல்ல என்பதை இந்த காலை வேளையில் அறிந்து கொள். எந்த இடத்தில் தேவன் உன்னை நிறுத்தி வைத்தாரோ, எந்த இடத்தில் உன்னை அப்பாயின்மெண்ட் பண்ணி வைத்திருக்கிறாரோ, அந்த இடத்தில் தேவையை, வேலையை நேர்த்தியாய் செய்து முடிக்கத்தக்கதாய் கர்த்தரே உன்னோடு இருக்கிறார், உன்னோடு வருகிறார். அந்த வேலையை நேர்த்தியாய் செய்து முடிக்க வேண்டும் என்கிற அந்த எதிர்பார்ப்பு எவ்வளவு அதிகம், அந்த எதிர்பார்ப்பு எவ்வளவு அதிகம் தேவனுக்கு இருப்பதினால் அவர் உன்னோடு வருகிறார். ஆகவே வேலைப்பளு பெரியதோ சிறிதோ, நமக்கு தந்திருக்கிற அந்த உத்தரவாதம் எவ்வளவு பெரியதோ சிறிதோ, அந்த உத்தரவாதத்தை செய்ய பலன் உண்டுமோ இல்லையோ, ஆனால் அதை செய்து முடிக்க வல்லமையுள்ள தேவனாய் கர்த்தருனோடு வருகிறார். இந்த கால வேளையில் எவ்வளவு நெருக்கடியானால், எவ்வளவு பிரச்சனையானாலும் இந்த வார்த்தை இருதயத்தில் பதித்துக்கள். என் தேவனோடு வருகிறார், இந்த தடைகளை நான் கடந்து செல்லுவேன். என் தேவனோடு வருகிறார், இந்த வேலையை நேர்த்தியாய் செய்து முடிப்பேன், இந்த கடமையை நேர்த்தியாய் செய்து முடிப்பேன். பெரிய ஒரு பேர்டனான காரியமாக இருந்தாலும் அதையும் மேன்மையாய், செம்மையாய் நான் செய்து முடிப்பேன் என்று இந்த கால வேளையில் ஆண்டவரோடு அதற்கென்றே உன்னை அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்கிறார், அதற்கென்றே உன்னை நியமித்திருக்கிறார், தெரிந்தெடுத்திருக்கிறார். இந்த காலை வேளையில் அதை தைரியமாக ஏற்றுக்கொள்வோம். சூழ்நிலை எதுவானாலும் கர்த்தர் நம்மோடு இருப்பார். ஆகவே நீ போகும் இடமெல்லாம் நான் உன்னோடு இருக்கிறேன் என்று வாக்கு பண்ணுகிறேன். இந்த கால வேளையில் சந்தோஷத்தோடு, மகிழ்ச்சியோடு ஆண்டவரை நோக்கி பார்க்கலாம், செபிக்கலாம். நல்ல தகப்பனே, அருமையான இந்த நல்ல வார்த்தைக்காய் நன்றி ஆண்டவர். எல்லா தெய்வ பிள்ளைகளையும் இந்த பூமியில் நீ தெரிந்து கொண்டு உமக்கென்று நிறுத்தி வைத்திருக்கிற இடங்களில் வருகிற எதிர்கள், போராட்டங்கள், தடைகள், சத்துருதைகள் எல்லாவற்றின் நடுவிலும் தளர்ந்து சோர்ந்து விழுந்து விடாதிருக்கும்படியாய் இந்த வார்த்தையை எல்லா தெய்வ பிள்ளைகளுக்காக நீ சொல்லி வைத்திருக்கிறீரப்பா. நீ போகும் இடமல்ல, உன்னை நியமித்த அந்த வேலையை செய்து முடிக்கிற வரை, உன்னை நியமித்த அந்த ஓட்டத்தை ஓடி முடிக்கிற வரை நான் உன்னோடு கூட இருப்பேன் என்ற அந்த வார்த்தையை கேட்கிற எல்லா இருதயங்களிலும் ஆறுதலை, தைரியத்தை கொடுப்பீராக. வேலையை செய்து முடிக்க, ஓட்டத்தை ஓடி முடிக்க, விசுவாசத்தை காத்துக்கொள்ள, கடமைகளை நேர்த்தியாய் செய்து முடிக்க கர்த்தர் எங்களோடு கூட வருகிறதற்காய் நன்றி என்று சொல்லி சந்தோஷத்தோடு, தைரியத்தோடு தன் ஓட்டத்தை ஓட உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். உன்னை அப்பாயின்மெண்ட் பண்ண கர்த்தர் உன்னோடு கூட வருகிறார். God bless you. Praise the Lord.